நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு பேங்க் ஹாலிடே அர்ச்சனா. கார்த்திக், பேங்க் லீவா? இப்ப நம்ம என்ன பண்றது? பணத்தை எப்படி நாம அவருக்கு கொடுப்போம்? இன்னைக்கு கொடுத்து ஆகணுமே. அந்த நகை கடை கூட போன அர்ச்சனா. ஆனா அவரும் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காராம். ஹலோ 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 அர்ச்சனா. ஹலோ அர்ச்சனா, அர்ச்சனா நீதாமா வந்து ஆரம்பிச்சு வைக்கணும். வாமா. இத வர. பேங்க் லீவா? இப்ப என்ன பண்றது? வேற ஏதோ நகை கடை பத்தி கூட சொல்லிட்டு இருந்தாரே. இன்னொரு தடவை போன் பண்ணி கேக்குறேன். அர்ச்சனா, இங்க வெத்தலை பாக்கு இல்ல, கொஞ்சம் எடுத்துட்டு வரியாமா? இத கொண்டு வரேன். ஏய் கார்த்திக், ஏர்பாட்லாம் சரியா பண்ணிட்டல? பண்ணியாச்சு. அண்ணா, வந்துட்டீங்களா நீங்க? உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். கோமதி, நீ இன்னும் ஜூஸ் குடிக்கல? லக்ஷ்மி, அனி, கோமதிக்கு ஜூஸ் கொடுமா. வா கோமதி. இப்ப என்ன பண்றது கார்த்திக்? இன்னைக்கு பேங்க் லீவுங்கிற விஷயமே உங்களுக்கு ஞாபகத்துல இல்லையா? இன்னைக்கு நகை கடைக்காரருக்கு பணம் கொடுக்கணும்ல. நாம இன்னும் பணம் கொடுக்கலங்கிற விஷயத்தை அம்மா கிட்ட அவர் சொல்லிட்டாரு. நாம அம்மாக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அர்ச்சனா சொல்றது கேக்குறியா? நான் நேரா அவர் கடைக்கு தான் போனேன். ஆனா அவரே வேற ஏதோ கல்யாணத்துக்கு போயிருக்காராம். நல்ல வேலை நமக்கு இன்னொரு நாள் கிடைச்சிருக்கு. நல்ல வேலை, எந்த டென்ஷனும் இல்ல. நாளைக்கு பணம் வந்துடும்ல, நாமளே அவர்கிட்ட நேரா போய் கொடுத்துடலாம். கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. அர்ச்சனா, இங்க பாருமா. இங்க ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளை அழைப்புக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிடு. என்ன கார்த்திக் இப்படி மசமச நிக்கிற? வெளியில போய் எல்லா வேலைகளும் சரியா நடக்குதான்னு பாத்துட்டு வா. எந்த குறையும் வரக்கூடாது, தெரியுதா? அர்ச்சனா, நந்தினியோட ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடுமா. இதுமா இப்ப போய் பாத்துடுறேன். இந்தம்மா, இத கொண்டு போய் உள்ள வச்சிரு. சரி கார்த்திக். என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ, நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்க அர்ச்சனா. ஆனா நீ தேவையில்லாம எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிற. எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துட. நில்லு. அண்ணா,
நீங்க கையால மஞ்சள் பூசிக்க மாட்டீங்களா? ஏய் எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அண்ணா கொஞ்சமா லக்ஷ்மி, பூசிக்கோங்க. சொல்றது கேளு, வேண்டாம். Please, ஏய், அண்ணா. வேண்டாம். வேண்டாம் சொல்றல, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏய், கார்த்திக், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என் புடவையை இப்படி நாசமாக்கிட்டீங்களே. காலையில இருந்து மஞ்சள் படாம எப்படி தப்பிச்சு வந்துட்டு இருக்கேன் தெரியுமா? கொஞ்சமாவது கவனமா இருக்க வேண்டாம்? காலையில இருந்து மஞ்சள் படாம எப்படி தப்பிச்சு வந்துட்டு இருக்கேன் தெரியுமா? கொஞ்சமாவது கவனமா இருக்க வேண்டாம்? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. ஐ அம் ரியலி சாரி. ஏமா பிந்து, இது மஞ்சள் தடவற ஃபங்க்ஷன். மஞ்சள் பட்டத்துக்கு இப்படி கோவப்படுற? பரவாயில்ல, இருக்கட்டுமா. எலுமிச்சம்பழம் போட்டு க்ளீன் பண்ணா சரியா போயிடும். இல்லம்மா, எனக்கு மஞ்சள் சுத்தமா பிடிக்காது. அதனாலதான். பிந்து, நீ முதல்ல சீக்கிரம் போய் அதை க்ளீன் பண்ணிடுவா. இந்த பொண்ணுங்க எப்பவுமே இப்படிதான். என்ன பசங்களா, நீங்க இப்படியே விளையாண்டுட்டு தான் இருக்க போறீங்களா? ஃபங்க்ஷனை முடிக்கிற மாதிரி இல்லையா? அவ்வளவுதான்ப்பா, ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சாச்சுன்னா வாங்க, ஏதாவது சாப்பிடலாம்ல, வாங்க. வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, நந்தினிக்கு போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? இத போய் எடுத்து வைக்கிறேமா. ம். சம்பந்தியம்மா, அப்ப எங்களுக்கும் உத்தரவு கொடுங்க. சாயந்தரம் மாப்பிள்ளை அழைப்புக்கு முன்னாடியே வந்துருவோம். சரி, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. சம்பந்தி, நந்தினியோட கல்யாண ட்ரெஸ்ஸை வரவழைச்சிட்டீங்கல்ல, நாளைக்கு அவளுக்கு அதை தான் நாங்க போட்டு விடணும். நிச்சயமா சாயந்தரம் சீக்கிரமாவே கொண்டு வந்துடுறோம். இப்போ சரி சரி, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரேம்மா, போயிட்டு வாங்க. இந்தங்கம்மா, நீங்க கேட்டது இதுதானே? இது ஓகேல? அந்த கோபாலகிருஷ்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். கல்யாண ட்ரெஸ்ஸுக்கு இதுதான் சரியா இருக்கும். நான் எப்படி ஆசைப்பட்டனோ அப்படியே கொண்டு வந்திருக்கப்பா. பாருங்கம்மா, ரொம்ப அழகா இருக்கு. கண்ணை பறிக்குது இல்ல? இவ்ளோ அழகான வளையல்களை நான் பார்த்ததே கிடையாது. ராதிகாமா, எங்க பொண்ணு நந்தினிக்காக நீங்க எவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்லைங்க, இத சிரமம்னு சொல்லக்கூடாது. நந்தினி எங்களுக்கும் பொண்ணு தானே. சூர்யா, உன் தங்கச்சியோட புகுந்த வீட்டுல எங்க மானத்தை நீ காப்பாத்தி இருக்கப்பா. எங்க அம்மா வருத்தப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. சந்தோஷமா இருப்பா, சந்தோஷமா இரு. எல்லாரும் கேளுங்க, பெண்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள். சீக்கிரமா நீங்க எல்லாரும் ரெடி ஆயிருங்க. இல்லன்னா என்ன ஆகும் தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்க வந்துருவாங்க, அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்லுவாங்க. இல்லங்க, நாங்கெல்லாம் சரியான நேரத்துக்கு ரெடி ஆயிடுவோம். எல்லா ஏற்பாடும் சரியா தானே நடக்குது. குமுதா, கிச்சனை முதல்ல க்ளீன் பண்ணிடு, நான் இத வரேன். இல்ல போச்சு, எல்லா ஸ்வீட்டையும் கீழே போட்டுட்டீங்க. அர்ச்சனா, பார்த்து கொண்டு போக கூடாதா? இருங்க நீ, நான் எடுத்து வைக்கிறேன்.
அர்ச்சனா, என் கூட கொஞ்சம் வா. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது. ராகுல், நான் சொல்றத கேளு. நான் அந்த Dress போட்டுக்க மாட்டேன். அதையே எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. போட்டுக்கோ, சொன்னா என்னப்பா? கேளு. பெரியம்மா, அம்மா கிட்ட சொல்லுங்க. அம்மா என்ன இந்த குர்தாவை போட விட மாட்டாங்க. மாமா, நீங்க எல்லாம் ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. சூர்யா போய் துணி வாங்கிட்டு உடனே வந்துருவோம். அப்புறம் புறப்படலாம். ராதிகா, அது வரைக்கும் நீ ஒரு வேலை பண்ணுமா. எடுத்துட்டு போக வேண்டியதெல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சிரு. அப்புறம் சீர் கூட கொண்டு வந்து வச்சிரு. சரிங்கம்மா. சுகன்யா, நீ என் கூட வாமா. வரேன்க்கா. தனோ, சீரி வரிசெல்லாம் எடுத்து வைக்கணும். சீக்கிரம் வா. நானும் கொஞ்ச நாளாவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது சம்பந்தமா பேசதான் கூப்பிட்டேன். சரி, எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. சுகன்யா, எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கலான்னு இது எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இது வளையல் எங்க போச்சு? என்னக்கா? எல்லாம் எடுத்துட்டீங்களாமா? வந்தனா, கல்யாண வளையல் பாத்தியா? என்னம்மா, இது கூட தானே அதையும் எடுத்து வச்சீங்க? அப்புறம் எங்க போயிருக்கும்? அதானே, எங்கன்னு தெரியலையே. நான் பாக்குறேன். நல்லா பாருமா. கொண்டு வந்துட்டேன். சரி. என்ன ராதிகா, என்னாச்சு? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வர ஏன் இவ்வளவு நேரம்? என்ன ராதிகா, என்னாச்சு? கல்யாண வளையல காணோம்மா. இங்க தாங்க வச்சிருந்தேன். எல்லா சீரோடையும் சேர்த்து தான் வச்சிருந்தேன். சரி சரி, திரும்ப நிதானமா யோசிச்சு பாரு. ஒருவேளை சூர்யா ரூம்ல வச்சு மறந்துருக்கலாம். இல்லப்பா, எல்லாத்தையும் ஒண்ணா இங்க தான் வச்சிருந்தோம். என்ன இது புதுசா இருக்கு? இந்த வீட்ல திடீர்னு எல்லாம் காண போகுது. முதல்ல சூர்யானோட வாட்ச் போச்சு, அப்புறம் வெள்ளி பொம்மை, அப்புறம் கொசுவத்தி வைக்கிற மெஷினும் போயிடுச்சு. இவங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்தே வாய மூடுதனா. உன் இஷ்டத்துக்கு பேசாத. அங்க எங்கன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு நீ தேடுவ, அப்புறம் பழைய மத்தவங்க மேல போடுவியா? இனிமே இப்படி பேசின அப்புறம் அவ்வளவுதான். ஆனா கல்யாண வளையல் இங்க தானே இருந்தது. திடீர்னு எப்படி மாயமாகும்? அதானே எனக்கும் புரியாம குழம்பிக்கிட்டு இருக்க. இப்ப என்ன பண்றது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்னாச்சு? பெரியவர் ரொம்ப கோவமா இருக்காருன்னு நினைக்கிறேன்க்கா. அவ ராத்திரி பூரா தூங்கவே இல்ல. கால் தடுமாறி தட்டு கீழே விழுந்துருச்சு. அதுல அவ தப்பு எதுவும் இல்லையே. எனக்கு புரியுதுக்கா. ஆனா பெரியவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இப்படி எல்லாம் பண்ண அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆமாமா, ஆனா அவரு... சரி சரி, வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். சரிங்க. தைரியமா இரு. சரி, நாம கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் மாமா, ராகுலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு பண்ணலாம். உங்களுக்கு நேரம் ஆகுதுன்னா இருக்கிற வண்டியில ஒரு வண்டியில நீங்க புறப்பட்டு போயிடுங்க. நாங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கோம். நீங்க சொல்றது சரிதான். ஏன்னா நாம சொந்தக்காரங்களா இருந்து லேட்டா போனா நல்லா இருக்காதுல்ல. ஐயோ, என்னோட பேக் ரூம்ல இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ சிரமப்படாதம்மா. நீ எதுக்கு போற? நான் தனத்தை கொண்டு வர சொல்றேன். தனோ, போ, அவளோட பேக் ரூம்ல இருந்து கொண்டு வா. சரிங்கம்மா. சூர்யா, நீ ஒண்ணு பண்ணு. அப்பா, மாமாவை வண்டி வரைக்கும் கூட்டிட்டு போ. சரி போப்பா. மாமா வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இப்ப என்னங்க பண்றது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு வீட்ல இருந்த பொருள் எல்லாம் மாயமா மறையுதே. இதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல இந்த மாதிரி நடந்ததே எப்படிங்க கிடையாது. இதெல்லாம்? அதான் தெரியல. எனக்கு ஒண்ணு அம்மா, காஞ்சனா அக்காவோட பேக் எதுன்னு எனக்கு தெரியல. அதனால அங்க இருந்து 2 பேக்கையும் தூக்கிட்டு வந்துட்டேன். அட கடவுளே, எல்லா பொருளும் இந்த பேக்ல இருக்கே. இது சூரிய அண்ணனோட வாட்ச். இது வளையல, கல்யாண வளையல். என்ன? நான் தான் அப்பவே சொன்னேன்லம்மா, இந்த வீட்டுக்குள்ள இவங்க வந்ததுல இருந்து எல்லா பொருளும் வாய மூடுதனா? இப்ப நீ எதுவும் பேசக்கூடாது. இது எல்லாத்தையும் அதுலயே வை. எல்லாத்தையும் அப்படியே வச்சுடு. சீக்கிரம் லாக் பண்ணு. போதும். இங்க பாரு, சீக்கிரம் இந்த பேக்கை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துடு. அப்புறம் ஆனா வாயை திறக்க கூடாது. அவங்க கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. புரிஞ்சுதா? போ, சீக்கிரம் போ. அட கடவுளே. அம்மா, எல்லா இடத்துலயும் வளையல நான் தேடி பார்த்துட்டேன். ஆனா எங்கேயுமே இல்லம்மா. காணாம போன வளையல் கிடைச்சிருச்சு. என்னாச்சு? அதை எப்படிப்பா சொல்றது? அது உன்னோட வாட்ச், கல்யாண வளையல், அதெல்லாமே அந்த காஞ்சனாவோட பேக்ல இருந்தது. என்னது?